ஹாய் சூரிஷ் டோ. இன்னைக்கான வீடியோல ஒரு ரிங் லைட் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். ஆரி ஒர்க் செய்யற ரிங்கு, அப்புறம் 12 வோல்ட் எல்இடி லைட், அப்புறம் ஒரு அடாப்டர், இது மூணு வச்சு ரெடி பண்ணிருக்கோம். இதை எப்படி ரெடி பண்றது வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல, ரவுண்ட் ஷேப்ல ஒரு ரிங் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ட்ரெஸ்ல டிசைன் போடுறது, பிளவுஸ் ஆரி ஒர்க் செய்யற அந்த ரிங் இது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 12 வோல்ட் 2 ஆம்பியர் அடாப்டர் எடுத்துக்கோங்க. இதுல வந்து இந்த ரெட் அண்ட் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் லைனு, ரெட் பாசிட்டிவ், பிளாக் நெகட்டிவ் 12 வோல்ட். இது எல்லோல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்புட், ஏசி இன்புட், டேரக்டா கரண்ட்ல இருந்து கொடுக்குற இன்புட், இது அவுட்புட். இப்போ அடாப்டர் எடுத்துக்கோங்க. 12 வோல்ட் எல்இடி லைட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. இது ஏசி கேபிள், டைரக்டா பவர் சப்ளைல போறதுக்கு. வாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த எல்இடி லைட்டை இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இது அந்த டபுள் சைட் டேப் கொடுத்துருப்பாங்க, இது எடுத்துக்கோங்க. அப்படி டபுள் சைட் டேப் இல்லைன்னா நீங்க டைரக்டா க்ளூ ஸ்டிக்கோ இல்லை ஃபெவிக்விக்கோ போட்டு ஒட்டிக்கோங்க. இதுல மொத்தம் 2 எண்டு இருக்கும். நமக்கு ஒண்ணு போதும், இது லென்த்தா இருக்கு, அதனால இது எடுத்துக்கிறேன். குட்டியா இருக்கிறது கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த லென்த்தா இருக்கிற ஒயர் எல்லாமே பின்னாடி இப்போ மடக்கி விட்டுக்கலாம். மடக்கி விட்டு ஒரு டேக் போட்டுடலாம். ஒயர் எல்லாம் இந்த மாதிரி டேக் போட்டு கட்டிடுங்க. நெக்ஸ்ட் இந்த பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் அடாப்டரை இந்த இடத்துல வச்சு டேக் போட்டு கட்டிடுறேன். நெக்ஸ்ட் இந்த எல்இடி லைட்டுக்கு போற ஒயரையும் இந்த அடாப்டர்ல இருந்து வர பவர் சப்ளை ஒயரையும் சால்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த எல்இடி லைட்ல இருக்கிற ஒயர்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் லைனை ரெட் கலர் லைன் மார்க் பண்ணிருப்பாங்க, நெகட்டிவ் ஒயரவை பிளைனா விட்டுருப்பாங்க, இல்லைன்னா பிளாக் கலர்ல இருக்கும். பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ் கொடுத்து சால்டர் பண்ணிக்கோங்க. எல்இடி லைட்ல இருந்து வர பாசிட்டிவ் லைனுக்கு ரெட் கலர் மார்க் பண்ணிருக்காங்க, அதை பாசிட்டிவ்ல கொடுத்துறேன். நெகட்டிவ் லைன் எந்த மார்க்கும் பண்ணல, அதனால அதை நெகட்டிவ் பிளாக்ல கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஹீட் ஸ்லீவ் போட்டுருங்க. அப்படின்னா டேப் இருந்தா டேப் கூட அடிச்சுக்கோங்க. என்கிட்ட ஹீட் ஸ்லீவ் இருக்கு, அதனால ஹீட் ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இதுல இருந்து வர இந்த ஏசி லைன், அதாவது இன்புட் லைன், அந்த அடாப்டருக்கு இன்புட் லைன் வந்து இதுல முறுக்கி நான் சால்டர் அடிச்சுக்கிறேன்.
அவ்வளோதான், லைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிக்கலாம். நீங்க இதை நேரா கரண்ட்ல கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது. இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் ட்ரைபாட்ல வச்சு உங்களை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒயர் எல்லாமே ஒண்ணா வச்சு நான் டேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா கேமரா வைக்கிறதுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மொபைலோ கேமரா வச்சுட்டு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஆன் பண்ணி காட்டுற பாருங்க பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்க ஹரிசன்டலாவோ இல்ல வெர்டிகலாவோ எப்படி வேணா நீங்க வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த லைட் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you on next video. Thank you friends. Bye.